ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் பற்றி கொஞ்சம் திருப்பி போவோம். டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் அன்சோல்டு பிளேயர்லாம் பார்க்கலாமா பீடாக்? டெஃபினட்டா நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய இந்த ஆக்ஷன் டைம்லயே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் கயானால இருந்த போது இந்த பிளேயர் அன்சோல்டா போயிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், சார் இதுக்கு ஒரு தனியா ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு. ஸோ நீங்க அந்த சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ரியலி தேர் அன்லக்கி டு மிஸ் அவுட்டா இல்லையா, ஒரு நாணயமான ஒரு ரிஃப்ளெக்ஷனை நாம இங்க கொடுப்போம். பீடாக் ஆனால் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ்லாம் நிறைய அன்சோல்டாக இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு பிளேயிங் லெவனே போடலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வியூவர்ஸும் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுற பிளேயர்ஸை அவங்க கமெண்ட் பண்ணட்டும். அதை வச்சு வியூவர்ஸும் ஒரு பிளேயிங் லெவன் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் பீடாக். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ஒரு ஆல் டைம் ஐபிஎல் லெஜெண்ட், ஆல் டைம் ஐபிஎல் கிரேட், இவர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்டர்ஸ் எவர், டேவிட் வார்னர். அன்பார்ச்சுனேட்டா நீங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு ஆல் டைம் கிரேட், ஒரு மேட்ச் வின்னர், ஒரு ஃபைட்டரு. அந்த 2016 சன்ரைசர்ஸுக்கு ஐபிஎல் அப்படியே நின்று ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவரோட கேம் கொஞ்சம் கீழே வந்துருச்சு சார். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா சான்சஸ் கொடுத்தாங்க. எப்ப அந்த சன்ரைசர்ஸ் விட்டு அவர் வந்தாரோ அதுக்கப்புறமே அவரோட பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு. டு ஆட் இன்னும் ப்ராப்ளம்ஸ் டு இட், இப்போ ரிட்டையர்மெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆஸ்திரேலியா டீம்லயும் அவர் இல்ல. பெருசா வெளியில எந்த லீக்ஸ்லயும் ஆடி அவரோட ஒரு சிபிஎல் ஆடி இருக்கலாம். இந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு சிபிஎல் ஆடி இருக்கலாம். வேற ஏதாவது டோர்னமெண்ட் அவர் ஆடி இருக்கலாம். எந்த டோர்னமெண்ட்டும் அவர் ஆடல. அப்படிங்கும் போது இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். பட் ஆல் குட் திங்ஸ் ஹேவ் டு கம் டு an end. இப்ப பர்டிகுலர்லி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் பிளேஸ் இவ்வளவு ஃபாரின் பிளேஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், தேர் ஆல் டூயிங் வெல் எவ்ரிவேர். அப்படிங்கும் போது இது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இல்ல, கன்சிடரிங் இஸ் பேஸ் பிரைசஸ் 2 crores. அப்படிங்கும் போது ஐ ஃபீல் சேட் ஃபார் ஹிம். பட் த எரா இஸ் ஓவர். அதனால இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். இது சர்ப்ரைசிங்கா அப்படின்னு என்னோட இதை கேட்டீங்கன்னா ஐ வுட் ராதர் சே நோ. அப்படியே போயிடா. ஏன்னா இல்ல, நீங்க ஐ நோ யூ, ஐம் ஷூர் யூ நோ பெட்டர். பட் என்னன்னா, டெல்லிக்கு போனாலுமே 400 ரன் 450 ரன் 500 ரன் தேத்திடுறாரு பீடா, ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல. அது பத்தாதா? ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் அப்ப எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தாலும் வார்னர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களா? நீங்க இன்னொரு பாயிண்ட ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. 400 450 ரன்னு என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல சொன்னீங்க? நூத்தி 120. இருபது இப்ப ஆஃப் லேட் அந்த வார்னர் எப்படின்னா அந்த 2016 2017 அடி பின்ன பின்ன பின்னிருவாரு. அவரோட என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் 2016 2017 ஆடி இருக்காரு பாருங்க. இப்போ அவரோட அந்த ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் கீழே போயிடுச்சு. இப்போ ஒரு 40 ரன் அடிக்கிறாருன்னா ஒரு 34 பால் தேவைப்படுது அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு அவரோட உசத்தி பேசுனீங்களோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபேக்ட் ஒன்னையும் கொடுத்துட்டீங்க. So if you want a player who's going to score you 430 runs at a strike rate of 120, is definitely not going to create an impact, particularly as an overseas opening batsman, where power play நீங்க அடிச்சே ஆன ஒரு சில வென்யூல இருக்கும் போது இவரோட சான்சஸ் இன்னும் கம்மியா இருக்கும். அனதர் கேசஸ் ஜேசன் ராய். ஜேசன் ராய் விடவா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர், எப்படி ஒரு கேம் கீழே வந்துச்சு பாருங்க. அதனால ஈவன் இஃப் தேர் இஸ் சம் இன்ஜுரிஸ், ஐ எம் நாட் ரியலி ஷூர் தட் வார்டன் வில் கெட் an opportunity again. I think his IPL career is over. ஓகே. அதான் ஏதாவது ஒரு ஆஸ்திரேலியன்ஸாவது எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் வெரி அன்பார்ச்சுனேட். நானும் ஒரு ஒரு சந்தோஷமா பார்ப்பேன் வார்னர் அடிக்கும்போது. பட் எவ்ரி திங், ஆல் குட் திங்ஸ் ஹேவ் டு எண்ட் பீடா. ஸோ அடுத்த பிளேயர் ஜானி பேர்ஸ்டோ. அவரும் இந்த எஸ்ஆர்எச் கும்பல் தான். எஸ்ஆர்எச் கும்பல்ல இருந்து விடுபட்ட கும்பல்ல இருந்து இன்னொருத்தரும் வருவார் அடுத்து. ரெண்டாவது பிளேயர் இந்த ஜானி பேர்ஸ்டோ வச்சு வெளுத்தாருல அந்த 2019 ஐபிஎல் சீசன் நினைக்கிறேன். 2 செஞ்சுரியெல்லாம் நம்ம போட்டாரு. அதுக்கப்புறமும் அடிச்சாரு. அப்புறம் சரியா சான்சஸும் கிடைக்கல. அப்படி இப்படி டீம் மாறினாரு. இப்ப ஏன் பீடா, ஏன் அவர் ஜானி பேர்ஸ்டோ ஐ திங்க் ஹி ஹேட் ஒரு சைக்கிள் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிரான்ச்சைஸும் அப்படி நினைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமான கேள்வி. நான் ஃபர்கெட் அபவுட் 2019 அந்த ரெக்கார்ட் சேஸ் ஒன்னு பண்ணாங்களே பிபிகேஎஸ் ஈடன் கார்டன்ஸ்ல. யாரு ஆர்கிடெக்ட் அந்த சேஸ்ல? நீங்க சொல்லுங்க, உங்களை கேக்குறேன். போன சீசன்ல அவர் தான் அடிச்சாரு. இன்னொன்னு நம்ம ப்ரிவியூல நான் சொல்லிட்டே இருப்பேன். ஜானி பேர்ஸ்டோ அந்த ஸ்லோ பிச்சஸ்ல முல்லன்பூர்ல ஆட முடியாது, கஷ்டப்படுவாருன்னு அந்த ப்ரிவியூ நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். ஐ எம் நாட் டேக்கிங் இட் அவே ஃப்ரம் மீ பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஆனா இப்ப ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க இதுக்கு
வாண்டரஸ்ல வச்சு வெதுப்பிடுவாரு ஷார்ட்டா போட்டீங்கன்னா அவருக்கு. அதே மாதிரி நீங்க பேஸ்டோ மாதிரி ஒரு பிளேயரை எடுக்கணும்னா எந்த மாதிரி வென்யூல எடுக்கணும்? மும்பைல எடுக்கணும், டெல்லியில எடுக்கணும், பெங்களூர்ல எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல டெஃபினட்டா சக்சஸ் ஆவாரு. இப்போ ஒரு சென்னையிலயோ, முல்லன்பூர்லயோ, லக்னோலயோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலைக்கு ஆகாது. பட் அதர் பிரான்ச்சைசிஸ் யாருமே பிட்டு போடல அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேற. ஓப்பனிங்கும் ஆடுவாரு, நம்பர் 3 ஆடுவாரு, நம்பர் 4 ஆடுவாரு. ஒரு ஒரு உயிரை கொடுக்கிற ஆள், டீமுக்கு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட், ஜெயிக்கணும்னு வர்ற ஒரு ஆள் அப்படிங்கும் போது திஸ் ஐ ரியலி ஃபீல் சேட் பிகாஸ் ஸ்டில் ஸ்கோரிங் ரன்ஸ். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஐபிஎல் உங்களுக்கு ஃபெயிலியராகவே இருக்கலாம், பட் 262 ரெக்கார்ட் சேஸ்ல இஸ் பார்ட் ஆஃப் இட் ஸ்கோரிங் 100 அப்படிங்கும் போது that will erase all those failures in my opinion, and it deserve to get into at least one of the 10 teams. இது கொஞ்சம் குரூயல், இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் என்ன சொல்றது, தட் இஸ் ஐபிஎல் ஆல் அபவுட். ஓகே. அதே எஸ்ஆர்ச் கும்பல்ல அதை வார்னரை ரிலீஸ் பண்ணிட்டு ரிட்டைன் பண்ண அந்த கேன் வில்லியம்சன், கேன் மாமா குவாலிட்டி பிளேயரு, எந்த குறைச்சலுமே கிடையாது. அவர் அந்த ஃபேப் 4 5 எதுவாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பெஸ்ட் பேட்டர்ஸ் இந்த வேர்ல்டு. டெக்னிக்லாம் குறைச்சலே இல்லாது, உங்களுக்கே தெரியும். ரன் அடிக்கிறதே தெரியாது, 70 ரன் அடிப்பாரு. நீங்களே சொல்லியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்குவீங்க. ஏன் அவர் அன்சோல்டா பண்ணாரு? அவரும் எப்படின்னா, உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரோலை கொடுத்துடணும். ஓகே, இந்த பார்ப்பா, நீ வந்து உன்னை நம்பர் 3 இறக்கி விடுறேன், 14 ஓவர் வரைக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணு, ஒரு ரெண்டு நீ விக்கெட் விடாம பார்த்துக்கோ, அரௌண்ட் யூ லெட் பீப்புள் கம் தேர் அண்ட் ஜஸ்ட் பிளாஸ்ட் தேர் வே அவுட் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா அந்த ரோலை பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவருக்கு இருக்கு. அவரால் பவர் ஹிட்டிங்லாம் ஆட முடியாது, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு செம்ம கிரவுண்ட்ல போய் சின்னசாமி ஸ்டேடியம் அங்க போய் இங்க போய் மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 220 சேசிங்னா கஷ்டப்படுவாரு. ஸ்டில் நான் என்ன சொல்றேன், வலிக்காம, பாலுக்கு வலிக்காம அடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. ஒரு 220னா கேன் வில்லியம்சனால ஜெயிச்சு கொடுக்க முடியாதுன்னு நான் ரூல் அவுட் பண்ணல. பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிம் கெட்டிங் த்ரூ அ ஸ்டீப் சேஸ் இஸ் கோயிங் டு பி டஃப். இன்னொன்னு அந்த லீடர்ஷிப் மெட்டீரியல் வருவாரு. மூணாவது, அவரை மாதிரி ஒரு தங்கமான ஒரு ஆள்லாம் நீங்க டீம்ல பார்க்கவே முடியாது. அவர் எப்படின்னா, எப்படி வந்து டீம்ல வந்துட்டு நடந்துப்பாருன்னா, கிரிக்கெட்டே ஆடாத ஒரு மாதிரி நடந்துப்பாரு. ஒரு சிலர்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வருவாங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே டீம் மீட்டிங்ல சும்மா இஷ்டத்துக்கு பேசணும்னு பேசுவாங்க. அவர் இருக்கிற இடமே தெரியாது, ஏதாவது கேட்டா மட்டும் வாய் திறப்பாரு. அவர் ஒரு பத்திரமாத்து தங்கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஷூரா ஒரு சில டஃப் பிச்சஸ், இப்ப லக்னோ, சென்னை, முல்லன்பூர், இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் எல்லாம் டெஃபினெட்லி வுட் ஹவ் பீன் அ பிக் பிக் அசெட். இவர் வந்து அன்சோல்டா போனதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். he deserved to be in one of the 10 teams சர்ப்ரைஸ். at least. இப்ப இன்ஜுரினா வாய்ப்பு இருக்கா, இல்ல 50-50யா, இல்ல வாய்ப்பு இல்லையா? இப்ப இன்ஜுரினால உங்களுக்கு எந்த மாதிரி பிளேயர் போறாங்கன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லியம் லிவிங்ஸ்டன் இன்ஜூர்ட்னா பேர்ஸ்டோ எடுக்க பார்ப்பாங்க. இப்ப லியம் லிவிங்ஸ்டன் இன்ஜூர்ட்னா அந்த இடத்துல வார்னரையும் நீங்க சொருக முடியாது, கேன் வில்லியம்சனையும் நீங்க சொருக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இன்ஜுரி வந்தாலும் the problem is the replacement package for Warner and Kane Williamson is going to be extremely difficult. பட் பேர்ஸ்டோ மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த லியம் லிவிங்ஸ்டன் வந்து அன்பார்ச்சுனேட்டா இன்ஜூர்னு வச்சுக்கோங்க, இஸ் காட் another dimension of bowling ஆஃப் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த மாதிரி ஒரு நம்பர் 4ல வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் இன் சின்னசாமி ஸ்டேடியம்னா பேர்ஸ்டோ கேன் ஃபில் தட். பட் அடுத்த ரெண்டு பேர், இப்ப கேன் வில்லியம்ஸ்னா பேர்ஸ்டோ வந்து நீங்களே யாரும் எடுப்பீங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல? பேர்ஸ்டோ தான் எடுப்பீங்க. பேட்ஸ்மேன் ஒரு தான். ஏன்னா ஹிட்டிங் ரேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கு, பவர் ஹிட்டிங்ன்றதுனால. ஸ்டில் ஐ ஃபீல் கேன் வில்லியம்சன் வில் ஆல்சோ மிஸ் அவுட் த என்டையர் ஐபிஎல் ஈவன் தோ சம் இன்ஜுரி ஹேப்பன்ஸ். ஓகே. டேரில் மிச்சல், சென்னை சூப்பர் கிங்ஸ் பல கோடி கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்து புழக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ திங்க் ஹி மேட் 320 ரன்ஸ் 340 ரன்ஸ் அந்த ரேஞ்சில் அடிச்சிருந்தாரு. பட் டிஃபைனிங் நாக்ஸ், மேட்ச் வின்னிங் நாக்ஸ், ஒரு இம்பாக்ட் சிவம் துபே கிரியேட் பண்ண மாதிரி ஹி குட் நாட் ரெப்ளிகேட் தட். மிடில் ஓவர்ஸ்ல ஹி குட் நாட் பி தட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் தட் சிஎஸ்கே வாண்டட். இந்த தடவை அவர் வந்து அன்சோல்டா போயிட்டாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் சார். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுன்னா, அவங்களுக்கு வண்டி கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப நீங்க ஓடிஏலையும் பாத்தீங்கன்னா அந்த வண்டி மெதுவா வந்துட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் கியர்ல போகும், செகண்ட் கியர்ல போகும், தேர்ட் கியர்ல போகும், அப்புறம் தான் 5th கியருக்கு வரும்.
இப்ப உங்களுக்கு T20 ஐபிஎல்ல வந்து 215 ஒரு சாதாரணமா ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கும் போது இந்த பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் பாக்குறாங்க ஓடி எப்படி ஆடுறாரு, நியூசிலாந்து T20 ஆடும்போது என்ன பண்றாரு, மத்த லீக்ஸ் எல்லாம் ஆடும்போது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. அப்ப எப்படி யோசிக்கிறாங்க, இப்ப கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து டப்பு டிப்புன்னு 3 பால்ல 2 சிக்ஸ் அடிக்க முடியும். ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் மாதிரி ஆமா. ஒருத்தர் 3 பால்ல 2 சிக்ஸ் அடிக்க முடியும். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஜேக்கப் பெத்தல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், அவராலேயே வந்து டப் டிப்னு அடிக்க முடியும். இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா அந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க. இப்ப வந்து டேரல் மிச்சல் வந்து ஒரு 13 பால் ஆடிட்டு அவுட் ஆயிட்டாருன்னா என்ன கேரண்டி எனக்கு தெரியாது. அப்படிங்கும் போது இப்ப ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட்ல 2வது பால் கூரை, கிளென் பிலிப்ஸ் டெஸ்ட் மேட்ச்லயே 2வது பால் கூரை கட்டிக்கிறாரு போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரை நான் எடுத்துருவேன் rather than having someone who needs 10 to 15 balls to settle down and you're not sure about him maximizing that after batting 10 to 15 balls. இவரும் வந்துட்டு I don't think so even if any injury happens will make it to the IPL again. ஓகே. 5வது பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித், பஞ்சாபுக்கு எடுத்து கேப்டனா போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஸ்டீவ் ஸ்மித், இவரும் வில்லியம்சன் மாதிரி இஸ் ரைட் அப் தேர் அமங் ஒன் ஆஃப் த பெட்டர் பேட்ஸ்மேன் இன் மாடர்ன் கேம். ஸோ அந்த ஸ்டீவ் ஸ்மித் மிஸ் அவுட் ஆனது உங்களுக்கு சர்ப்ரைஸா? நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அந்த வாஷிங்டன் ஃப்ரீடமுக்கு கொஞ்சம் டஃப் பிச்சர்ஸ்ல எம்எல்சில ரொம்ப நல்லா ஆனார். எங்க டீம் தான் தோக்கடிச்சாரு ஃபைனல்ஸ்ல, பிரில்லியண்டா ஆனாரு. அவர் கேப்டன்சி பத்தியில நீங்க கேள்வியே சொன்னார், ரொம்ப புத்திசாலியான ஆளு. 2வது டீமுக்கு உயிரே கொடுப்பாரு. 2017 நான் புனேவோட இருந்தபோது அவரு தான் கேப்டனு. எந்த அளவுக்கு டீமுக்காக உழைப்பாருன்றது எனக்கு தெரியும். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், இப்ப எஸ் he did well in எம்எல்சி. இப்ப உங்களுக்கு ஆஸ்திரேலியா T20 ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் மேட்ச்லயே இஸ் ஷோயிங் இன்டிஃபரண்ட் ஃபார்ம். இப்ப டெஸ்ட்ல ஒரு 170 180 சும்மா அப்படியே அள்ளி விடுவாரு. அதையும் அள்ளி விடல அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தது ஒரே டீம் பஞ்சாப் கிங்ஸ். த மொமெண்ட் பஞ்சாப் கிங்ஸ் விட்டு போடல அப்படின்னு ஐ நோ த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். இவரும் பாத்தீங்கன்னா இந்த கேன் வில்லியம்சன் கதை தான். அவர் ஆடினா ஓப்பனிங் தான் ஆடணும், மிடில் ஆர்டர்ல ஆட முடியாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்க முன்னாடியே சொல்லிட்டே இருப்பீங்க, சர்ப்ளஸ் ஆஃப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இப்ப they will try and get someone like a Ben Duckett as a replacement. If all these things fails, I also feel Steve Smith will not play IPL again. தான் நான் நினைக்கிறேன். ஓகே டன். இப்போ அப்படியே கொஞ்சம் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு வர்றேன். இந்த பிருத்திவி ஷா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு டேலண்ட், சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி வினோத் காம்ப்ளி ஆயிடுவாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான். ஸ்மார்ட் இந்த ஒரு மேட்ச் இது பண்ணிட்டாரு, பட் அதர்வைஸ் இனிஷியல் மேட்ச்ல இது பண்ணல. ஸோ பிருத்வி ஷா அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தானே போயிடாது எல்லாத்துக்குமே. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எல்லாம் சொல்லிட்டாங்க சார், ஆட்டிடியூடு மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. இப்ப நான் வந்து ஒரு சில பிளேயர் எல்லாம் சொல்ல விரும்பல. ஓகே, ஆர்சிபியில நான் வந்து ரேஜெனிங்ஸ் வந்த போது ரேஜெனிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த பிளேயர் வானான்ட்டார். ஒரு பெரிய பிளேயர், இந்த பிளேயர் வானா, அவனை மேனேஜ் பண்ண முடியல, பிராக்டிஸ்க்கு எல்லாம் வரமாட்டேன்றான் அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்ப எனக்கு அப்பதான் வந்து 2010 14 வருஷம் யங்கர் பீடாக். நான் சொன்னேன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு. அப்படி பார்த்தாரு, உனக்கு எதுக்குப்பா, நான் சொல்றதே அவன் கேட்க மாட்டேன்றான், நீ சொன்னா கேட்பானா, நீ சின்ன பையன் வேறன்னாரு. சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார் அப்படின்னு. இந்த பிளேயர் பேரை சொல்ல விரும்பல. அப்புறம் வச்சு வெடி 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 தான், சக்கரை வெடி தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த அதுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன், அது ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் தானே, அதை மட்டும் சொல்லுங்க. ஆமான்னு ஐயா நான் இல்லையா? எதையுமே சொல்ல விரும்பல. இப்ப அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயரா மெயின் ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர், அதை மட்டும் சொல்லுங்க. அதை சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்க, அதை நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, அப்ப கமெண்ட் புரிஞ்சுக்கிச்சு. பண்ணிட்டோம். நீங்க பீடாக் எதுவும் சொல்ல வியூவர்ஸ், நானா வந்து அது ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஒரு பெரிய ஆர்சிபி பிளேயர் நான் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க பீடாக். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 2 பிளேயர் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே, ஒரு கேர்லெஸ் ம். ஆட்டிடியூடா இருக்கிறது, கொஞ்சம் டீம் மீட்டிங்ல லேட்டா வருது, அது இது கொஞ்சம் புதுசா உள்ள வந்த பிளேயர். உடனே இந்த கோச் என்ன ம். சொன்னாங்க, இதுக்கு மேல ஒரு சீரியஸும் ஆடக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பாரு, அவன் பெரிய பிளேயரா வருவான், நீ வந்துட்டு இந்த கோச்ன்றது டெக்னிக்கல் டாக்டிக்கல தவிர மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான், தயவு செஞ்சு அவனை எங்கிட்ட விடு, அவன் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்டுருவானா அப்படின்னாரு. நீ எங்கிட்ட விடு, ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கூட, அப்படியே தொலைஞ்சு போனாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேயர் வந்து அடிக்காத ரன்னே கிடையாது, அந்த பிளேயரை பார்த்து பயப்படாத கண்ட்ரியே கிடையாது. ஸோ இந்த உங்களுக்கு என்னென்ன பிருத்திவி ஷா ஸ்கில் லெவல்ஸ் 100 அவுட் ஆஃப் 100. என்ன கொஞ்சம் குண்டா இருக்காரு. இப்ப நிறைய பேர் ஒன்னே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்ப வந்துட்டு ஒரு பிளேயர் ரன் அடிக்கலன்னா எந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட்டுக்கு போவாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஆனானப்பட்ட அந்த காலத்து பிளேயர்ல 2000ல இருந்து நான் பார்த்திருக்கேன். இப்ப பிளேயர் கிடையாது.
2000 எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் ஒரு 4 மேட்ச் அடிக்கலன்னா அப்படியே ஒரு ஷெல்லுக்கு போயிடுவாங்க. பாடி லாங்குவேஜ் பயங்கர நெகட்டிவ் ஆயிடும். நாமளே அசாம் கானை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல ஃபியூ மந்த்ஸ் பேக் வேர்ல்ட் T20 நடக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி. அதை தான் நான் சொல்றேன். ஒரு ஷெல்லுக்கு ம். போயிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிப்பாங்க. இது எல்லா பெரிய பிளேயருக்கும் பார்த்திருக்கேன். ஒரு பயங்கர ஒரு கிரீடா வச்சிருக்கிற பிளேயர் ஒரு 10 மேட்ச் சரியா அடிக்கலன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி போகும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி பேசி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்டே பேச மாட்டேன், வேற லைன்ல இழுத்துன்னு போயிடுவேன். பிரித்திஷா கூப்பிட்டா தான் சொல்லுவேன். வந்து உட்காந்துட்டு என்ன சொல்லுவேன், ஒரு 5 கிலோ ரசகுல்லா ஆர்டர் பண்ணுவேன், சாப்பிடுன்னுவேன். சாப்பிட்டு 10 கிலோ ரசகுல்லா சாப்பிட்டு நல்ல ஃபீலிங் இருக்கா, எப்படி இருக்கு, வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பேன். கேட்டுட்டு தான் சொல்லுவேன், எப்படி வேணா சாப்பிடு, இவ்வளவு பெரிய தப்பு போடுறியா போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு 9 மணிக்கு பிராக்டிஸ் இருக்கு, ஒரு மணி நேரம் நான் சொல்ற மாதிரி ஆட முடியுமா நீ அப்படின்னு ஒரு வழி கொண்டு வருவேன். நீ உள்ள போன உடனே அவர்கிட்ட நீ என்ன பெரிய லார்டு லபக்தாஸ் நினைக்கிறீ நீ? நான் கவாஸ்கர் எல்லாம் பார்த்திருக்கேன், டெண்டுல்கர் எல்லாம் பார்த்திருக்கேன். இன்னும் டீம் மீட்டிங் லேட்டா வர, அதுக்கப்புறம் வந்து பிராக்டிஸ் இப்படி பண்ணினா பண்ண மாட்டேன்ற, இதுக்கு மேல நீ கிரிக்கெட்டே ஆட மாட்டேன், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கிரிக்கெட்டர் க்ளோஸ். அவர் என்ன பண்ணணும்னா, டே உனக்கு இவ்வளவு சரக்கு இருக்கடா செல்லம், நீ பெரிய ஆளா வர வேண்டியது நீ, உன்னை நீயே அழிச்சுக்கிற, வேற யாரும் அழிச்சுக்கல, நீ எப்படி இருக்கணுமோ இரு, ஆனா எனக்கு 9 மணிக்கு பிராக்டிஸ் வந்துரு, எப்படி பிராக்டிஸ் பண்றது நான் சொல்றேன். நானே உன்னோட ரூமுக்கு வந்துட்டு 8:55க்கு உன்னை கூட்டின்னு போறேன் டீம் மீட்டிங்கு. ஐ லவ் டாக்கிங் டு யூ, நான் உங்ககிட்ட பேசுறேன், நீ ரொம்ப ரிஃப்ரெஷ் இருக்க, வாடா கண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், 8:55க்கு நான் ரூமை தட்டுவேன். நானே ரூமை தட்டி தோல்ல கை போட்டு இழுத்து, இந்த மாதிரி நிறைய பிளேயருக்கு நான் பண்ணியிருக்கேன். உடனே என்ன ஆகும் தெரியுமா, ஒரு லெவலுக்கு மேல ரன் அடிச்ச உடனே வந்து எமோஷனலா பேசுவாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை, இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா நான் எங்கேயோ குப்பை கொட்டின்னு போயிருந்திருப்பேன். எனக்கா உங்க ஈகோ விட்டுட்டு நீங்க என்னோட வயசுல பெரியவர், இந்த மாதிரி நீ வந்திருக்கீங்க, உனக்கா நான் உயிரை கொடுக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுப்பாங்க. ஸோ ஸ்கில் உங்களுக்கு இருக்கு, வெளியில பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பிளேயருக்கு ஒரு அப்பாவா போய் நீங்க கோச்சுன்றதை மறந்துட்டு அப்பாவா இறங்கணும். அந்த மாதிரிதான் நான் நிறைய பேருக்கு இறங்கியிருக்கேன். நான் உன் அப்பா மாதிரிடா, நான் சொல்றது கேளு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் பி ரெஸ்பாண்ட் டாக் பி பண்ணியிருக்காங்க. டாடி ஆயிட்டீங்க. இல்ல இல்ல, இப்ப நிறைய இப்ப ஒரு ஷமர் ஜோசப்லாம் என்ன டேடின்னு தான் கூப்பிடுவாரு, பேர் சொல்லியும் கூப்பிட மாட்டாரு, கோச்சுன்னு கூப்பிட மாட்டாரு, டேட் ஹவ் ஆர் யூ டாடி அப்படிதான் மெசேஜ் அனுப்புவாரு. இந்த ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் கயானால பாத்தீங்கன்னா, இந்த ஜூனியர் சிங்க்லேரு, கீமோ பால் டேடின்னு தான் கூப்பிடுவாரு என்ன. அதான் நான் சொல்லுவேன், நீ எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகு, முதல் பேர் இதை பாரு, உன் பேரை தான் எழுதுறேன் அப்படின்னு காலில் விழுந்துருவாங்க வந்துட்டு. நீ யாரியா, நீ எப்படியா என்ன இவ்வளவு, எதுக்காக என்ன இவ்வளவு பேக் பண்ற? பரவாயில்ல, என் பையன் நாளைக்கு தப்பு பண்ணா நான் தூக்கி எறிவானா? தூக்கி எறிய மாட்டேன்ல, ட்ரை பண்ணுவல்ல அவன் முன்னுக்கு வரணும்னு. நீ என் பையன், நான் உனக்கு கோச்சு கிடையாது. என்ன தோத்தா என் பேர் தானடா கெட்டு போகும், உனக்கான அதையும் ஏத்துக்கிறேன்னு. இந்த மாதிரி சொன்ன நாளைக்கு என்ன பண்ணுவான், ஒரு அவதாரமே எடுத்துருவான் நாளைக்கு. அதைத்தான் நீங்க பண்ணி பார்க்கணுமே ஒழிய அவனை போய் மிரட்டினீங்கன்னா வேலைக்கே ஆகாது. டெக்னிக்கல் சொல்லி கொடுக்குறீங்க, டாக்டிக்கல் சொல்லி கொடுக்குறீங்க, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல ஒரு அப்பாவா நீங்க ஒரு பிளேயர் கிட்ட இறங்கல அப்படின்னா நீங்க மத்தது என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகும். அந்த பிருத்திவி ஷா ஒரு 6 மாசம் என்கிட்ட விட்டு பாருங்க, உலகத்தையே கதறடிச்சு காட்டுறேன் நானு. ஏன்னா ஸ்கில்லுங்கிறது பெரிய விஷயமே இல்ல. அவர் அவர் 6 மாசத்துல உங்களுக்கு உலகத்தை காட்டாம இருந்தா சரி. திரு மயங்க் அகர்வால் போலாம் போயிடாரு. இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஒரு கிங்ஸ் 11 ஒரு பஞ்சாப்ல இருந்த 2022 சாரி இன்டரப்ட் 2022 தான் அவர் இப்ப பஞ்சாப் கேப்டனா இருந்தாருன்னு நினைக்கிறேன். 25 ஆக்ஷனுக்கு அன்சோல்டு 3 வருஷத்துக்குள்ள என்னாச்சு பீடா? அந்த 2019 நாங்க போன போது தான் அவருக்கு ஒரு கிளாரிட்டியா கொடுத்தோம், நீ என்ன ஆனாலும் நீ நம்பர் 3 தான் ஆட போறேன்னு. அந்த 2019 தான் அடிக்க ஆரம்பிச்சாரு பஞ்சாப் கிங்ஸுக்கு. அந்த 2018 வரைக்கும் பாருங்க, அவருக்கு ஒரு பிக்சட் ரோல் கிடையாது. நான் எங்க போனாலும் அவரை கூட கூட்டு போயிருக்கேன். ஆர்சிபியில முதல்ல என்னோட இருந்தாரு, அதுக்கப்புறம் நான் டெல்லி போன போது டெல்லியில அவரை எடுத்தேன், அதுக்கப்புறம் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்த போது புனே சூப்பர் ஜெயின்ஸ்லயே அவரை எடுத்தேன் நான். எங்க போனாலும் அவரை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எப்படின்னா, ஓகே பர்ஃபார்மன்சஸ் ஹஸ் பீன் அங்கி இங்கி வந்திருக்கு. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்தப்ப அஸ்வின் சொல்லிட்டேன், ஆஷா இவனுக்கு நம்பர் 3 இவருக்கு கொடுத்துரு, விட்டுரு நீ அவனை ஒரு பக்கம் அப்படின்னு பயங்கரமா ஆடினாரு. அதுக்கப்புறம் KL ராகுல் விட்டு போன உடனே இஸ் ஆல்சோ பிகம் அ கேப்டன். ஒரே ஒரு தப்பு அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் கேவ் ஹிம் an offer to retain him. அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல எல்லாரும் போயிட்டாங்க நானும் போயிடுறேன்னு வெளியில வந்தாரு பாருங்க. வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிக்கலன்னு அவர் வெளியில உட்காந்து வச்சாங்க. அந்த நெகட்டிவிட்டி வந்து அப்படியே கர்நாடகாவுக்கும் அவர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, பர்ஃபார்ம் பண்ணல, அப்படியே எல்லாத்தையும் அவர் அழுத்திடுச்சு. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐ திங்க் தட் அட்லீஸ்ட் டிசர்வ் டு கெட் சோல்ட் இன் ஒன் ஆஃப் த 10 டீம்ஸ். என்ன பொறுத்த 2 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல, எல்லாம் சும்மா கிடையாது, சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியும். எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐ விஷ் ஹிம் குட் லக்.
அதான் பீடா சன்ரைசர்ஸ்ல ஐ டென்ட் அவங்களோட ஈத்தோஸ் அவங்களோட கேம் பிளேயும் அவருக்கு சூட் ஆகல. அவங்க வந்து கோ ஆல் அவுட்னு அடிச்சிட்டு இருந்தாங்க, இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருந்தாங்க போன வருஷம். இவருக்கு 2 ஃபெயிலியர்னோடனே அப்புறம் சரியா எல்லாம் உட்கார வச்சாங்க. திரும்பி வந்த உடனே அவர் வந்து அந்த 30 ரன் அடிக்கணும்னே விளையாண்டாரு. நான் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்களும் பாத்தீங்க, நான் அந்த டைமே உங்ககிட்ட சொன்னேன். அவர் வந்து எல்லா மேட்சும் தான் 30 ரன் அடிக்கணும்னு விளையாண்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவ யாருக்குமே அப்படித்தானே இருக்கும். நானும் அந்த இடத்துல இருந்தாலோ நமக்கு அப்படி தோணி இருக்கும் இல்லையா? 2 மேட்ச் அடிக்கலன்னு நம்மளை உட்கார வச்சிடறாங்க அப்படின்னா அப்படிதான் விளையாட தோணும். அவர் ரிதம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஹி லாஸ்ட். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் பிளேயர், சர்ஃபராஸ் கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஸோ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆர்சிபி ரீட்டைன் பண்ணாங்க. அப்புறம் வண்டி வண்டியா ரன் அடிச்சாரு, டெஸ்ட் டீமுக்கு வந்தாரு, அவ்வளோ ரன் அடிக்கவே முடியாதுன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு இது அடிச்சாரு அன்னைக்கு இந்த சீரீஸ்ல. ஹி வாஸ் டோஸ்ட் ஆஃப் த நேஷன் பங்களாதேஷ் சீரீஸ், டெஸ்ட் சீரீஸ்ல. அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுத்தா அடிக்கல, திருப்பி பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு. இப்ப ஐபிஎல்லே அன்சோல்ட் ஆயிட்டாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பின்னாடி பின்னாடி ரன் அடிக்கிறான்றாங்க, இவருக்கும் வெயிட், நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. பட் வாட் யூ திங்க்? சார், ரெட் பால் அடிக்கிறதுக்கும் ஒயிட் பால் 2020ல அடிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவர் இருக்கு அந்த ஒட்டச்சிட்டு வர்றதுக்கு. அதுவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து T20 கிரிக்கெட்ல இஸ் நெவர் பீன் அ பவர் ஹிட்டர் யூ கேன் ஹிட் யூ 100 மீட்டர் சிக்ஸஸ். அப்படி போயிட்டு இப்படின்னுவாரு அவுட் சைட் ஹாஸ்ட போயிட்டு ஃபிளிக் பண்ணுவாரு. இஸ் பீன் அ கை ஹஸ் பீன் பிளேயிங் சீக்கி ஷாட்ஸ் நாட் வித் பவர் ஹிட்டிங்ன்றதுனால அவர் அழகா ஃபீல்ட போட்டு T20ல சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டெல்லி வந்து எடுத்தாங்க. அவர் விக்கெட் கீப்பரெல்லாம் ஆட வச்சு அதுக்கப்புறம் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. டெல்லியிலேயே அவர் கிடைச்ச அந்த மினிமல் சான்ஸ் அவர் பெருசா இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ணல. அப்படிங்கும் போது இப்ப நிறைய எஸ்மேட் பாக்குறாங்க. இந்த விப்ராஜ் நிகம் அப்படின்னு ஒருத்தர், ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு பேட்ஸ்மேன், அப்புறம் இந்த சூர்யான்ஷ் ஹெக்டேன்னு ஒருத்தர் வந்து கடற்படான புது பசங்க கண்ணாப்பண்ண அடிக்கிறான். 13 வயசு வைபவ் சூரியவன்ஷி. அப்படிங்கும் போது காம்படிஷன் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இப்ப நீங்க வந்துட்டு நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல 150 அடிச்சேன், வண்டி வண்டியா இரானி டிராஃபி அடிச்சேன், திலீப் டிராஃபி அடிச்சேன், ரஞ்சி டிராஃபி அடிச்சேன். நோ ஒன் வாண்ட்ஸ் டு பை தட் தியரி. T20ல நீ என்ன பண்ணிருக்க? இவ்வளவு வருஷமா உன்னை ஐபிஎல் எடுத்திருக்கோம், பட் அன்பார்ச்சுனேட்ல நீ ட்ரைடு as a விக்கெட் கீப்பர், அதுவும் பெருசா சரியா போல. அப்படிங்கும் போது அவ்வளவு சீக்கிரம் மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு ஆளு, நீங்க வந்து பிருத்திவி ஷா மாதிரி ஒரு ஆளு, டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் அவங்க சோல்டு அன்சோல்டா போறாங்க போது இவர் வந்து அன்சோல்டா போனது எனக்கு அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா தெரியல. He should remain as a red ball expert and hopefully does well in red ball cricket, improves his power hitting, and then comes back to IPL and T20 fold. ஓகே. அடுத்தது வந்து லார்டு. லார்டு வந்து எல்லாரும் வந்து வேற லெவல் வேற லெவல்னு அவரை பத்தி மீம்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு கிளப்பி விட்டு லார்டு ஏதோ ஒரு வழி பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் சிஎஸ்கேவாவது எடுப்பாங்கன்னு நினைச்சா அந்த டைம் அவங்ககிட்ட காசு இல்லை. சிஎஸ்கே எல்லாம் ஐ திங்க் தே வுட் ஹவ் கான் ஆல்சோ. எனக்கு தெரியல கரெக்டா. லார்டு இப்பவும் வந்து நிறைய பேர் நம்புறாங்க ஏதாவது இன்ஜுரி இருந்தா உள்ள வந்துருவாரு, ஏன்னா 2 ஸ்கில் இருக்கு. ஏதாவது ஒன்னு தேத்திடுவாரு, கிராஸ் டீம் போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. நிறைய வாட்டி உங்களுக்கு டேட்டா தெரியும் பீடாக்கு. ஏபி டிவிலியர்ஸ் விக்கெட்டை நிறைய தடவை எடுத்தவங்கல்ல அவரும் ஒருத்தர் ஐபிஎல்ல. ஸோ அந்த மாதிரி பயங்கரமா டெட்லி டேட்டாலாம் அவர் வச்சிருக்காரு. ஸோ லார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சர்ப்ரைஸ் தானே பீடா? இந்த மாதிரி ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்னு இதுல ஷேர் மார்க்கெட்ல சொல்ற மாதிரி ஒரு மல்டி பேக்கர் பிளேயர் அன்சோல்டா போயிட்டாரு லார்டு மாதிரி. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், அவர் எக்ஸ்பென்சிவா போலாம், நீங்க சொன்ன மாதிரி வைட்டல் பிரேக் த்ரூஸ் கொடுத்துருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா 4 பால்ல 12 ரன் கொடுத்துருவாரு, 5வது பால் விக்கெட் எடுத்துருவாரு அவரு. அதே மாதிரி ஒரு மேட்ச்ல கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவர் நம்பர் 3 இறக்கி விட்டு ஒரு 60 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச்ல வாங்கினாரு பேட்டு. ஒரு மாதிரி எப்படின்னா அவரு அவரு அந்த நீங்க மேட்ச் அவரை நான் ஃபேண்டசியில எடுத்து கேப்டனா போட்டிருந்தேன். அந்த 60 மேட்ச் எடுத்து. அவரு எப்படின்னா ரேம்ப் வாக் ரெமாவாவும் இருப்பாரு, அந்நியனாவும் இருப்பாரு, அம்பியாவும் இருப்பாரு. எந்த வேலை வேணாலும் அவரால் பண்ண முடியும். அவர் நீங்க டீம்ல வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவார். ஒரு பிரில்லியன்ட் கேட்ச பிடிச்சிருவாரு, ஸ்லோ ஃபீல்டர் மாதிரி தெரியும். ஒரு பிரில்லியன்ட் கேட்ச், ஒரு டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்து டைரக்ட் அடிச்சிருவாரு. அப்படியே எப்படா விக்கெட் விடும், 74 ஃபார் நோ லாஸ் 7 ஓவர்ஸ்ல 8வது ஓவர்ல ஏதாவது ஒரு பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி டீம் தத்தரிச்சிட்டு இருக்கும் ஒரு 17 ஓவர்ல 141 ஃபார் 7. அங்கேருந்து வந்து 175 கொண்டு போயிடுவாரு. அதே மாதிரி நியூ பால்லையும் போட முடியும், டெத்லையும் போட முடியும், நக்கிள் பால் இருக்கு, ஆஃப் கட்டர் இருக்கு, ஸ்லோவர் பவுன்சர் இருக்கு, டீசென்ட்லி குவிக், கேன் பேட். அவர் அன்சோல்டா போனதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது. ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு ப்ளீட் ரன்ஸ் பட் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ தட் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ. நீங்களே சொன்னீங்க ஏபி டிவிலியர்ஸ் விக்கெட் எடுத்த நிறைய பவுலர்ஸ்ல இவரும் இருக்காருக்கும் போது இவரை வந்து அன்சோல்டா போனதெல்லாம் ஒரு நியாயமே இல்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே.
பட் ஒரு 5 சீமர்ஸ் சொல்றேன், இந்தியன் சீமர்ஸ் 5 பேருமே வந்து குவாலிட்டி சீமர்ஸ் தான். பட் தே வெண்ட் அன்சோல்டு. உங்க கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நவதீப் சைனி, ஒரு காலத்துல வந்து அவர் பும்ராக்கு ஈக்குவலா ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொன்ன நவதீப் சைனி. சேத்தன் சர்க்காரியா நீங்க ரொம்ப ஹையா ரேட் பண்றீங்க, நிறைய வேரியேஷன் இருக்கு, நல்ல பவுலர். சிவம் மாவி, அந்த நாகர்கோட்டி கில்லோட ஆடினவர். இப்போ அட்லீஸ்ட் நாகர்கோட்டி ஹஸ் ஃபவுண்ட் டீம் இன் சிஎஸ்கே. கில் வந்து வேற லெவல்ல இருக்காரு. பட் சிவம் மாவி அன்சோல்டு. இந்தியாவுக்கு விளையாடி 4 விக்கெட் எடுத்து அந்த சிவம் மாவி. கார்த்திக் தியாகி, இவருக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப ப்ராமிசிங் சொன்ன அந்த கார்த்திக் தியாகி. அஞ்சாவதா வந்து இந்த ட்ரைடன் டெஸ்டட் உமேஷ் யாதவ், அதாவது ஷம்மி உமேஷ் யாதவ்லாம் வந்து அவர் வலப்பக்கம் இவர் இடப்பக்கம்னு வச்சு 2015 வேர்ல்ட் கப் விளையாண்டாரு தோனி. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ்ல உங்களுக்கு யார் சர்ப்ரைஸ்? இந்த 5 பிளேயர்ல யாராவது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கார்த்திக் தியாகி இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் வாங்கி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, பயங்கரமா அவரை ப்ளோ அப் பண்ணி இது பண்ணாங்க. அவர் வந்து இஸ் பேசி இஸ் குவிக். ஆனா அன்பார்ச்சுனேட்லி he never realized his potential what is. மாவி வந்து எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். போன ஐபிஎலுக்கு முன்னாடி தான் அவர் டெபு பண்ணார் இந்தியாவுக்கு, ஒரு 3 விக்கெட்ல எடுத்தார் T20ல. போன வருஷம் கம்ப்ளீட்டா அவர் உட்காந்து வச்சுட்டு இப்போ அன்சோல்டா போறாரு. he can bowl 135 கன்சிஸ்டன்ட்லி. சைனி வந்து இப்பதான் வந்துட்டு திருப்பி ஒரு ஒரு மறு அவதாரம் எடுத்து டொமஸ்டிக்ல குயிக்கா போடுறாரு. மேபி பீப்புள் வாண்ட் டு சி, ஓகே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. சக்காரியாவோட ரெக்கார்டை நீங்க எடுத்து பாருங்க. எப்ப போலிங் போட்டாலும் அவர் நல்லா தாங்க போட்டிருக்காரு. அந்த பேக்கப் ஹேண்ட்ஸ்ல டெலிவரி போடுவாரு பாவம். ஒவ்வொரு டீமா அவரை எடுத்து வெளியில உட்காந்து வச்சு இப்ப வந்து ஐபிஎல் அன்சோல்ட போயிருக்காரு. ஒரு லெப்ட் ஆமர் வேறங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவரும் வந்து ஒரு செம டேலண்ட். இன்னும் ஒரு உமேஷ் யாதவ். இப்ப உமேஷ் உமேஷ் யாதவ், யாதவ். உமேஷ் யாதவ் இஸ் அனதர் பீஸ்ட். ஒரு 140 போடக்கூடிய ஆளு. பட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் அண்ட் ஆஃப் அன்பார்ச்சுனேட்லி. ஒரு மேட்ச்ல ஒரு 4 ஓவர்ல 29னா 3 ஓவர்ல 39 போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க போது அது வந்து அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா எனக்கு இல்ல. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா சேத்தன் சர்க்காரியா மிஸ் அவுட் ஆனது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். உமேஷ் யாதவ் அந்த அளவுக்கு இல்ல. சைனி கூட டு எக்ஸ்டெண்ட் இஸ் ஜஸ்ட் கமிங் பேக் நோ, அந்த அளவுக்கு இல்ல. கார்த்திக் தியாகி எம் நாட் சர்ப்ரைஸ்டு. இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் யார் சொன்னீங்க? அதான் சைனி, சக்காரியா, சிவம் மாவி. சிவம் மாவி அப்புறம் சக்காரியா, இவங்க 2 பேர் தான் எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா பிகாஸ் தி டிசர்வ். இன்னொன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, மெயின் ஆப்ஷன் அவங்களோட பேஸ் பிரைஸ் 2 கோடி. உமேஷ் யாதவ் ஷூரா 2 கோடி எனக்கு தெரியும். இப்ப சிவம் மாவி 2 கோடியா என்னன்னு தெரியல. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எக்கச்சக்கமா போயிட்டாங்க, எக்கச்சக்கமா போயிட்டாங்க. நீங்களே கரெக்டா சொன்னீங்க, ஷார்துல் தாக்கூரை பிக் பண்றதுக்கு சிஎஸ்கேக்கு அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு பட்ஜெட் இல்லைன்னு. இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு 50 lakhs போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க. நவ் இட் இஸ் ஆல் அபவுட் கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நீ அன்சோல்டா நீ போறன்னா ஹவ் ஆர் யூ ரேட்டட் அமங்ஸ்ட் 10 டீம்ஸ்? அதை நீ யோசிக்கணும். இப்ப நான் இப்ப நீ இந்த 2 கோடிக்கும் 50 லட்சத்துக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாது. இங்க வந்து ஆடி நல்லா இது பண்ணிட்டு இங்க இருந்து நீ இந்தியன் டீமுக்கே நீ போயிடுவ அப்படிங்கும் போது பேஸ் பிரைஸ மினிமம் ஆக்கியிருக்கணும் உங்களுக்கு. எனக்கு அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபாரின் பிளேஸும் என்ன கேட்பாங்க, என்ன போடுறது பேஸ் பிரைஸ்? சொல்லுவேன் நிறைய போடாத, 1 கோடி இந்த மாதிரி போடுன்னு. இல்ல இல்ல என்னோட ஒர்த்து 1 கோடி தானா, 2 கோடிக்கு எடுத்தா எடுக்கட்டும், இல்லைன்னா நான் அன்சோல்டா போறேன் அப்படின்னு அன்சோல்டா போயிட்டு வருத்தப்படுவாங்க. நீ சொல்றது கேட்டுக்கலாமா ஒரு நபே? இப்ப உன்னையோட தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து ரன் அடிச்சாங்கன்னா வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து ஐபிஎல்ல பர்ஃபார்ம் தூக்கி இந்தியன் டீம்ல கடாசுறாங்க. இப்ப வந்து ஷார்துல் தாக்கூர் வராரு, ஒரு 17 விக்கெட் இந்த சீசனு, ஒரு 280 ரன்னா டப்புன்னு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பார்த்து உங்களுக்கு 2026 வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப எல்லாமே முழுகி போச்சு. இட் இஸ் ஆல் ஆல்சோ கமிங் வித் ஃபியூ பீப்புள்ஸ் ஹை பேஸ் பிரைஸ். இதுல 2 ஃபாஸ்ட் பாலர் தான், மாவியும் சக்காரியாவும் தான் எனக்கு சர்ப்ரைஸ். மத்தவங்களும் சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் தான். ஐயோ அன்சோல்டா அப்படின்னு ரியாக்ஷனை நான் கொடுக்க மாட்டேன். சோ இந்த 2 பேர் தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு 5 ஸ்பின்னர் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. முஜிபுர் ரஹ்மான், நீங்களே அவங்க பஞ்சாப்ல இருக்கும்போது அப்பதான் உள்ள கொண்டு வந்தீங்க, போட்டு விக்கெட்டை தூக்கிட்டு இருந்தார் நல்லா. அதில் ரஷீத் குவாலிட்டி ஸ்பின்னர், ப்ரூவன் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் ஆஸ் எ ஸ்பின்னர் 2. முருகன் அஸ்வின் 3. உங்க டீம்ல ஆடி இருக்காரு திருப்பியும், அண்ட் டொமஸ்டிக்லயும் ப்ரொலிஃபிக்கா இது பண்ணியிருக்காரு. 2 லெஜண்ட்ஸ் ஆஃப் ஐபிஎல், நல்ல ப்ரொலிஃபிக் விக்கெட் டேக்கர். ஒன்று அமித் மிஸ்ரா, at 1 point he was highest ever விக்கெட் டேக்கர். இன்னொன்று வந்து பியூஷ் சாவ்லா. ஸோ இந்த 5 பேர், பியூஷ் சாவ்லா லாஸ்ட் இயர் விளாண்டாரு, நல்லா தான் பண்ணாரு, விக்கெட்டும் எடுத்தாரு, நம்மளும் நிறைய பேசணும் ஷோல எல்லாம். ஸோ இந்த 5 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூஷ் சாவ்லா ரொம்ப சர்ப்ரைசிங். லேட்டா தான் மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்தாங்க. அவர் கொண்டு வந்த எல்லா மேட்சுமே டெய்லி எக்கானமி மட்டும் இல்ல விக்கெட்டும் எடுத்திருக்காரு போது நான் என்ன நினைச்சேன், இந்த ஆர்டிஎம் கார்டு வந்து அவர் போடாம இருக்காங்கன்னு பியூஷ் சாவ்லா மேலதான் போடுவாங்கன்னு நான் நினைச்சேன். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டீம் அவர் எடுத்துருவாங்க அப்படின்னு.
டெஃபினட்டா இன்னும் 2 வருஷம் கிரிக்கெட் அவருக்கு இருக்கு. அவர் பார்க்கறதுக்கு குண்டா அந்த மாதிரி இருக்காரு ஒழிய கரெக்டா வந்து போட்டுருவாரு. அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். முருகனேசன் சாவ்லாவுக்கும் விராட் கோலிக்கும் ஆல்மோஸ்ட் 1 வயசு 2 வயசு தான் வித்தியாசம் போயிடாங்க, அந்த ரேஞ்சு தான். பின்ன சோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீது ஏன் ஐபிஎல் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் கோயிங் அவுட் ஆஃப் ஃபேவர் ஃபார் நோ ரீசன்ஸ். இந்த முஜிபுர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா இந்த சுனில் நரேன், அல்லா கசன்ஃபாரு, அப்புறம் மகேஷ் தீக்ஷானா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு வனிந்து அசரங்கா நிறைய ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்ததுனால அவங்களை இது பண்ணல. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் எங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு வழி. அதுக்கப்புறம் ஒரு பெருசா எதுவும் பண்ணல. அமித் மிஸ்ரா பாத்தீங்கன்னா ஐ திங்க் தட் தே ஆர் திங்கிங் அபவுட் த ஏஜ். தட் இஸ் த ஒன்லி திங் தே ஆர் திங்கிங் அபவுட். தட் இஸ் த ரீசன் தே ஆர் நாட் ஹாப்பி வித் அமித் மிஸ்ரா. இன்னொரு ஸ்பின்னர் யார் சொன்னீங்க? முஜீப் சொன்னேன், அமுருகன் அஸ்வின் சொன்னேன், அஸ்வின். அஸ்வினும் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎல்ல நீங்க ஜொலிச்சு நிக்கணும் சார். டிஎன்பிஎல்ல ஜொலிச்சு நிக்கணும். எஸ்மேட்ல ஜொலிச்சு நிக்கணும். டிஎன்பிஎல்லையும் பாத்தீங்கன்னா அவரோட கிளாஸுக்கு என்ன பண்ணணும், 4 ஓவர்ல 19 ரன் 3 விக்கெட் எடுக்கணும். அவ்வளவு சரக்கான ஒருத்தர் இருக்கும்போது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் டிஎன்பிஎல் அவர் கிரியேட் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும் போது தட் இஸ் அ ரீசன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பியூஷ் சாவ்லா மட்டும்தான் எனக்கு சர்ப்ரைஸ் பேக்கெட். ஐ திங்க் ரெஸ்ட் ஆர் ஜஸ்டிஃபைட். ஓகே, ஒரு 3 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் சொல்றேன். 3 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன் T20 கிரிக்கெட். முஸ்தபிசுர் ரஹ்மான், நவீன் உல் ஹக்கு, நான்ட்ரி பர்கர். லாண்ட்ரி பர்கர், இந்த ப்ராப்ளம் இஸ் இன்ஜுரி. இன்ஜுரி ஆயிட்டே இருக்காரு அவரு. ஜேஎஸ்கே கூட அவர் ஆட போறது இல்ல. ரீப்ளேஸ்மெண்ட் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஹஸ் பீன் ரீப்ளேஸ். ஸோ அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் முதல்ல இருந்து இப்படி இப்படி போட்டுட்டு இருந்தாரு. இப்ப இதுவும் போடுறா தவிர எதுவுமே கிடையாது. ரொம்ப எல்லாம் எக்ஸைட் ஆனாங்க சென்னை. சிஎஸ்கேக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு எப்படிடா. 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லினே இருந்தேன் அட்டிதான் வாங்க போறாருன்னு. இட் இஸ் நாட் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யார் சொன்னீங்க? நவீன் உல் ஹக்கு, அவரும் ஓசி நவீன். நிறைய எடுப்பார் லக்னோவுக்கு. ஆமா. அததான் நான் சொல்றேன், நிறைய விக்கெட் எடுத்தாரு அவரு. அவ்வளவு பேடாவும் போடல. இப்ப எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்லோயர் டெலிவரி போடுறது போல எக்ஸ்ப்ளோசிவ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் எடுக்கிறேன். இப்ப சென்னையில சூட் ஆயிருப்பாரு. ஆனா அவங்க எப்படி எடுத்துட்டாங்க, they got someone like Jimmy Overton who can also bowl slow cutters, ஒரு மீடியம் பேசர் as a powerful batter. அடிச்சுனா தூக்கி 100 மீட்டர் அடிச்சிருவாருன்றதுனால this is also justified. இந்த 3 இதுலயும் பாத்தீங்கன்னா I think that is the right choice made in my humble opinion. 3 பேருக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே. ஸ்ரீகர் பரத், சந்தீப் வாரியர், இதை சொல்லுங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம். சந்தீப் வாரியரும் ரொம்ப நல்லா போட்டாரு, குவிக்கா போட்டாரு. டிஎன்பிஎல் எடுக்கல. ஸ்ரீகர் பரத் இப்பதான் இந்தியா ஆடிருக்காரு. ஒரு ரிசர்வ் விக்கெட் கீப்பரா எங்கேயும் போக முடியலையா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். பட் இப்ப எஸ்மேட்லயும் செமாடி அடிச்சிட்டு இருக்காரு. யாருக்காவது இன்ஜுரினா there is a good chance of him coming back and filling that place. ஓகே, உங்களுடைய ப்ராடிஜி இப்போ ஆக்ஷன்லாம் மாத்தீங்களே, பிரிட்டோரியஸ். அவரெல்லாம் பாவம் தான் சார். நீங்க ஒவ்வொரு இதுலயும் பாருங்க. போன வருஷம் சிபிஎல் ஐஎஸ் விக்கெட் டேக்கர், இந்த வருஷம் சிபிஎல் தேர்ட் ஐஎஸ் விக்கெட் டேக்கர், இப்ப இந்த ஜிஎஸ்எல் செகண்ட் ஐஎஸ் விக்கெட் டேக்கர். பேட்டிங்கும் எப்ப வேணாலும் மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. எங்க போனாலும் பர்ஃபார்ம் பண்றாரு. எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன மாதிரி யோசிப்பாங்க, 125 போடுறாரு. 125 போடுறாருன்னு பாக்காதீங்க. வாட் வேல்யூ கெட் அவுட் ஆஃப் த பால், கேன் ஹி பேட், இஸ் அ குட் ஃபீல்டர். பாவம் எடுத்திருக்கலாம். வெரி டிசப்பாயிண்டட். அவருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் இல்லை. ஓகே, இந்த மாயங்க் டாகர் ஆன் பார் வித் அக்சர் பட்டேல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டீம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து கவேரப்பா நல்லா போட்டார் கிடைச்ச சான்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜதாவேத் சுப்பிரமணியம், நீங்க ஹையா ரேட் பண்ற அந்த சுப்பிரமணியத்துக்கும் சான்ஸ் கிடைக்கல. சக்கீர் ஹுசேன் ரொம்ப நல்லா போட்டு நானே பார்த்திருக்கேன், பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் கேக்கையா இருக்கு. இந்த 4 பேர்ல யாருக்காவது இனி வரக்கூடிய காலங்கள்ல வாய்ப்பு இருக்கா? மேபி ஒன்லி ஜத்வேத் சுப்பிரமணியம் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்க வழிய மற்றவங்களுக்கு. காவேரப்பா வந்து ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலரு, பட் நாட் எ ரியல் டெப்த் ஸ்பெஷலிஸ்ட் போலரு. பட் ஐ ரேட் இம் வெரி ஹைலி. இந்த ஜத்வேத் சுப்பிரமணியம் மட்டும் யாராவது ஸ்பின்னர்ஸ் ஏதாவது இதானா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்றவங்களுக்குலாம் ஐ எம் நாட் ரியலி ஆப்டிமிஸ்டிக். ஓகே, குல்தீப் யாதவ், இஷான் போரெல்லாம் வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே கிடையாது. க்ளோஸ்டு டோர்ஸ். ஓகே, சரி பீடா, ஓரளவுக்கு முக்கியமான பிளேயர்லாம் பார்த்துட்டோம். அப்படியே உங்களுடைய பிளேயிங் லெவனையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிளேயிங் லெவனை நீங்களும் சொல்ல போறது இல்லை, நானும் சொல்ல போறது இல்லை. இந்த அன்சோல்டு இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதை நம்ம புத்திசாலி வியூவர்ஸ் போட போறாங்க பிளேயிங் லெவன். அதுல இருந்து நம்ம கத்துக்க போறோம். ஐ ஹவ் லேர்ன் a lot from the viewers, from you, by giving that scintillating inputs. ஒரு சில இன்புட்ஸ் எல்லாம் படிப்பேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஆமா நம்ம இப்படி யோசிக்கலாமே அப்படின்னு. அந்த அளவுக்கு
புத்திசாலி வியூவர்ஸ். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். லெட் அஸ் see if there is any doors opens. எல்லாரும் நல்லா இருக்கணும், சான்ஸ் கிடைக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுவோம். பட் ஆனஸ்டா யாருக்கு சான்ஸ் இருக்கு, சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீங்க பாட்டு பாடியே முடிச்சு விட்ட 2 பேரும் விட்டுட்டேன் நான். டாம் கரன், அல்சாரி ஜோசப் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டீங்க வெற்றிகரமா. கொண்டே வராதீங்க. அதிசயமே இந்த டிமால் அசந்து மில்ஸ், கிறிஸ் போகும் ஜார்டன் அல்சா இல்ல எல்லாத்தையும் இல்ல முடிச்சு விட்டுட்டீங்க வெற்றிகரமா. பாடிடுங்க அப்படியே. அதிசயமே அசந்து போகும் அல்சாரி அதிசயம் அப்படின்னு அவங்க 4 ஃபாஸ்ட் பாலர் எடுத்த 4 ஃபாஸ்ட் பாலர் அன்சோல்டு. யோசிச்சு பாருங்க. சோ இப்ப எனக்கு என்ன லாக்கி மட்டும் போயிட்டாரு. லாக்கி மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. தஞ்சம் புகுந்துட்டாரு. லாக் ஆகுதான்னு பாப்போம், உள்ள ஆடுறாரான்னு பாப்போம். எனக்கு என்னன்னா இந்த வருஷம் ஆர்சிபி நல்ல டீம் எடுத்திருக்காங்க. ஆனஸ்டி இஸ் ஆனஸ்டி. போன வருஷம் நல்லா எடுக்கல, பாட்டு பாடினேன். இந்த தடவை அவங்க நல்லா எடுத்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவேன் ஆர்சிபி ஃபேனு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஃபைனல் தாட்டு. இதை நீங்க உங்களோட பிளேயிங் லெவல் நீங்க போடுங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்காருங்க ஆக்டோபஸ். அடுத்த எபிசோடு Day 1 review of India versus Australia at Brisbane Gabba, where we'll come back with a smiling face with your own octopus, seeing India dominate Australia on day 1. Until we come back, thanks a lot and bye bye.